ஓம் சாந்தி. 4/4/2025 காலை முரளியின் சாரம். இன்றைக்கு பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் புருஷோத்தமர் ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவதைகள்தான் புருஷோத்தமர்கள் ஆவார்கள். ஏனெனில் அவர்கள் தூய்மையானவர்கள். நீங்கள் தூய்மை ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏன் அடைக்கலம் தந்துள்ளார்? பதில்: ஏனெனில் நாம் அனைவரும் குப்பை தொட்டியிலே விழுந்து கிடந்தோம். பாபா வந்து நம்மை குப்பை தொட்டியிலிருந்து வெளியில் எடுத்து மனமுள்ள மலர்களாக ஆக்குகின்றார். அசுரத்தனமான குணமுடையவர்களை தெய்வீக குணமுள்ளவர்களாக ஆக்குகின்றார். நாடகப்படி பாபா வந்து நம்மை குப்பை தொட்டியிலிருந்து தத்தெடுத்து தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். பாடல். இன்று அதிகாலையில் யார் வந்தார்கள்? ஓம் சாந்தி. இரவை பகலாக்குவதற்காக தந்தை வரவேண்டியுள்ளது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாபா வந்துள்ளார் என்று அறிவீர்கள். முதலில் நாம் சூத்திர வர்ணத்தினராக இருந்தோம். சூத்திர புத்தி, அதாவது அசுத்தமான புத்தி இருந்தது. வர்ணத்தை பற்றிய சித்திரம் கூட புரிய வைப்பதற்கு மிகவும் நன்றாக உள்ளது. நாம் இந்த வர்ணங்களில் எப்படியெல்லாம் சுற்றி வருகிறோம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்போது நம்மை பரமபிதா பரமாத்மா சூத்திரரில் இருந்து பிராமணர் ஆக்கியுள்ளார். கல்ப கல்பமாக ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் நாம் பிராமணர் ஆகின்றோம். பிராமணர்களை புருஷோத்தமர்கள் என்று சொல்ல முடியாது. புருஷோத்தமர்கள் என்று தேவதைகளைத்தான் அழைப்போம். பிராமணர்கள் புருஷோத்தமர் ஆவதற்காக இங்கே முயற்சி செய்கிறார்கள். தூய்மையற்றவரில் இருந்து தூய்மை ஆனவராக ஆவதற்குத்தான் தந்தையை அழைக்கிறார்கள். அதனால் தன்னைத்தானே கேளுங்கள், நாம் எந்த அளவிற்கு தூய்மையாகியுள்ளோம்? மாணவர்கள் கூட படிப்புக்காக சிந்தனை கடலை கடைகிறார்கள் அல்லவா? இந்த படிப்பின் மூலம் நாம் இப்படி ஆகிறோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். நாம் தேவதை ஆவதற்காக இப்போது பிராமணர் ஆகியுள்ளோம் என்று குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. இது விலைமதிப்பற்ற வாழ்க்கையாகும். ஏனெனில் நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். ஈஸ்வரன் வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். தூய்மையற்றவரில் இருந்து தூய்மையானவராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். தூய்மையான தேவதைகளாக நாம் ஆகின்றோம். வர்ணங்களை பற்றி புரிய வைப்பது மிகவும் நல்லது. சந்நியாசிகள் இந்த விஷயங்களை பற்றி புரிந்து கொள்ள மாட்டார்கள். மற்றபடி 84 பிறவிகளின் கணக்கை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். நாம் சந்நியாச தர்மத்தினர் 84 பிறவிகளை எடுப்பதில்லை என்பதை கூட புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாமியர், பௌத்தர்கள் கூட நாம் 84 பிறவிகள் எடுப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ளுவார்கள். மற்றபடி அவர்களும் மறுபிறவி எடுப்பார்கள். ஆனால் குறைவாக பிறவி எடுக்கிறார்கள். நீங்கள் புரிய வைத்தால் உடனே புரிந்து கொள்ளுவார்கள். புரிய வைப்பதற்கும் யுக்தி தேவை. குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே முன்னால் அமர்ந்திருக்கும் போது பாபா உங்கள் புத்தியை புத்துணர்வு அடைய வைக்கின்றார். மற்ற குழந்தைகள் கூட இங்கே புத்துணர்ச்சி பெறுவதற்காக வருகிறார்கள். இப்படி தாரணை செய்யுங்கள் என்று பாபா தினமும் உங்களை புத்துணர்ச்சி பெற வைக்கின்றார். நாம் 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம், எப்படி நாம் சூத்திரரில் இருந்து பிராமணர் ஆகின்றோம் என்ற சிந்தனை புத்தியிலே இருக்க வேண்டும். நாம் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்களாவோம். சரி, இப்போது பிரம்மா எங்கிருந்து வந்தார்? பாபா வந்து புரிய வைக்கின்றார். நான் இவருக்கு பிரம்மா என்று பெயர் வைக்கிறேன். இவர்கள் பிரம்மா குமாரர், பிரம்மா குமாரிகள் ஆவார்கள். இது ஒரு குடும்பமாக இருக்கிறது. ஆக நிச்சயமாக தத்தெடுக்கப்பட்டவர்கள் தந்தைதான் வந்து தத்தெடுக்கின்றார்.
அவரை தந்தை என்று கூறுகிறோம். தாதா அதாவது மூத்த சகோதரர் அல்லது மூத்த அண்ணன் என்று சொல்ல மாட்டோம். தந்தையை தந்தை என்று தான் சொல்ல முடியும். தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பெரியப்பா, சித்தப்பா, மாமாவிடமிருந்து தத்தெடுக்கப்படுகிறது. ஆனால் ஆஸ்தி கிடைப்பதில்லை. பாபா ஏற்கனவே சொல்லியிருந்தார், ஒரு குழந்தை குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தது. அதை யாரோ எடுத்துச் சென்று ஒருவரிடம் வளர்க்க கொடுத்தார்கள். ஏனென்றால் அவருக்கு தனக்கென்று சொந்தமான குழந்தை இல்லை. ஆக குழந்தை யாரிடம் வளர்க்கப்படுகிறதோ அவர்களை அம்மா, அப்பா என்று அழைக்கும் அல்லவா? அதாவது மம்மா, பாபா என்று அழைக்கும் அல்லவா? இங்கே இதுவோ எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தேவதை ஆவதற்காக மிகவும் ராயலான பழக்க வழக்கங்களை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். சாப்பிடுவது, குடிப்பது, அதாவது உணவு பழக்கம் மிகவும் சுத்தமாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். பேராசைப்படக்கூடாது. தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்றால் தெய்வீக குணங்களை தன்னுள் கொண்டு வர வேண்டும். 2. தன்மீது கவனம் வைத்துக்கொண்டே அனைவருடனும் மிகவும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். தன்னை விட பெரியவர்களுக்கு, அதாவது சீனியர் ஆத்மாக்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுக்க வேண்டும். மிக மிக இனிமையானவராக ஆக வேண்டும். தேக அபிமானம் கொள்ளக்கூடாது. வரதானம். கடந்து போன விஷயங்களை கருணை உள்ளம் கொண்டவராகி தனக்குள் கரைத்து விடக்கூடிய அல்லது உள்ளடக்கிக் கொள்ளக்கூடிய நற்சிந்தனையாளர் ஆகுக. கடந்து போன விஷயங்களை கருணை உள்ளம் கொண்டவராகி தன்னுள்ளே அடக்கிக் கொள்ளக்கூடிய நற்சிந்தனையாளர் அல்லது சுப சிந்தனையாளர் ஆகுக. விளக்கம். ஒருவருடைய கடந்து போன பலவீனமான விஷயங்களை யாராவது பேசுகிறார்கள் என்றால் நீங்கள் சுப பாவனையுடன் அதை தன்னிடமிருந்து தூர விலக்கிவிடுங்கள். வீணான சிந்தனை அல்லது பலவீனமான விஷயங்களை தங்களுக்குள் பேசிக்கொள்ளக்கூடாது. முடிந்து போய்விட்ட விஷயங்களை கருணை உள்ளம் கொண்டவராகி தன்னுள் உள்ளடக்கிவிடுங்கள். உள்ளடக்கிவிட்டு சுப பாவனையுடன் அந்த ஆத்மாவிற்கு மனதின் மூலம் சேவை செய்து கொண்டே இருங்கள். அதாவது தங்கள் மனதின் மூலம் குறிப்பிட்ட ஆத்மாவுக்கு சக்திகளை கொடுத்து கொண்டே இருங்கள். சமஸ்காரங்களுக்கு வசமாகி ஒருவர் எதையாவது தவறாக பேசினால் அல்லது செய்தால் அல்லது கேட்கிறார்கள் என்றால் நீங்கள் அதை மாற்றிவிடுங்கள். ஏனென்றால் ஒருவரிலிருந்து இருவர், இருவரிலிருந்து மூவர் என்று வீண் விஷயங்களின் மாலை உருவாகிவிடக்கூடாது. இவ்வாறு கவனம் செலுத்துவது என்றால் அதுதான் சுப சிந்தனையாளர் அல்லது நற்சிந்தனையாளர் ஆவதாகும். ஸ்லோகன். திருப்திமணியாக ஆகிவிட்டீர்கள் என்றால் பிரபுவுக்கு பிரியமானவர், உலகிற்கு பிரியமானவர் மற்றும் தனக்கு பிரியமானவர் ஆகிவிடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். உடல் மற்றும் ஆத்மா இணைந்திருந்தால்தான் வாழ்க்கை என்பது இருக்கும். ஆத்மா சரீரத்திலிருந்து நீங்கிவிட்டதென்றால் வாழ்க்கை முடிந்துவிடும். அதேபோல கர்மயோகி வாழ்க்கை என்றால் நாம் செய்கின்ற காரியம் அல்லது செயல்கள் யோகா இன்றி, நினைவு இன்றி இருக்கக்கூடாது. யோகா காரியம் இன்றி இருக்கக்கூடாது. சதா இணைந்த ரூபத்தில் இருக்கும்போது, அதாவது நினைவுடன் கலந்த செயல், அப்படி இருக்கும் பொழுதுதான் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.